மதுரையில உள்ளம் தேடி இல்லம் நாடி என்று பூத் முகவர்களுடைய ஆலோசனை கூட்டலை பங்கேற்பதற்காக இன்னைக்கு நான் மதுரைக்கு வந்திருக்கேன். உங்கள் அனைவரையும் சந்தித்ததிலே மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்த மணிகண்டன் மாவட்ட செயலாளர் அழகர், நம்முடைய மண்டல பொறுப்பாளர் அண்ணன் பன்னீர்செல்வம் மற்றும் நம்மளுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு மதுரை ஏர்போர்ட்ல இப்பதான் நான் பிரஸ் மீட் கொடுத்துட்டு தான் இங்க வந்திருக்கிறேன். அதனால இன்னைக்கு மீண்டும் எங்களுடைய 3ஆம் கட்ட பயணம் மதுரையில் ஆரம்பிச்சிருக்கோம். உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரை இன்றையிலிருந்து தொடங்கி டிசம்பர் 2ஆம் தேதி ஈரோடு வரைக்கும் 3ஆம் கட்டம் விடுகிறோம். அதற்கப்புறம் 4ஆம் கட்டம் எங்களுடைய பிரச்சாரத்தை முடிக்கிறோம். அப்புறம் தலைவருடைய குரு பூஜை ஜனவரி 9 கடலூரில மிக பிரம்மாண்டமாக மாநாடு நடத்த இருக்கிறோம். அதற்கான கால்கோல் விழா இன்றைக்கு நாம நடத்தி இருக்கிறோம், மிக சிறப்பாக என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 கடலூரில் ஜனவரி 9 நம்ம செய்ய இருக்கிறோம். அதனால அதற்கான கவுண்ட் டவுன் இன்னைக்கு பந்தக்கால் நட்டதுல இருந்து இன்னிலிருந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்பதை பெருமையோட நான் சொல்றேன். வர இருக்கின்ற தேர்தலுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அனைத்து பூத்துகளிலும் நாங்க BL2 ஃபார்ம் முடிச்சு கலெக்டரிடம் ஒப்படைச்சு ஒப்புதல் ரசீது பெற்று எல்லா இடங்களிலும் பூத் முகவர்களையும் பூத் கமிட்டிகளையும் அமைத்து தேர்தலுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையா சொல்றேன். குறிப்பா நீங்க பேசும்போது கூட சொன்னீங்க, தேமுதிக அமைச்சர் ஆவாங்க, கூட்டணி ஆட்சி தான் வரும்னு சொன்னீங்க. ஆனா அதிமுக திமுக அதுக்கு தயாராகவே இல்லை. அவங்க தொடர்ச்சியா கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு தான் சொல்றாங்க. அப்போ ஒரு புதிய கட்சியோட கூட்டணின்னு அதை எடுத்துக்கலாமா, இல்ல அதை எப்படி எடுத்துக்கணும்? என்ன நடக்க போகிறது அப்படின்னு நம்ம இன்னைக்கே யாரும் எதையுமே கணிக்க முடியாது. இதான் உண்மைங்க. நாளைக்கு தேர்தலுக்கு பிறகு எது வேண்டும் என்றாலும் நடக்கும், எது வேணாலும் தேர்தல் ரிசல்ட்டா இருக்கும். ஆனால் இன்றைக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் உறுதியாக 2026ல நிச்சயமாக கூட்டணி மந்திரி சபை அமைக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதைத்தான் என்னுடைய ஸ்பீச்லயும் நான் சொல்லியிருக்கேன். அதற்கு எல்லாரும் நம்ம கட்சி நீங்க தயாராக இருக்கணும், நமக்கான தேர்தல் பணிகளை செய்யணும் அப்படின்னு தான் இப்ப அவங்களுக்கு அறிவுரை கொடுக்குறேன். இது தமிழ்நாடு முழுக்க நான் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அந்தந்த மாவட்டத்துல நான் போட்டியிடணும் என்பது அந்த மாவட்ட கழக செயலாளர்கள் அவங்க விருப்பமாக இதை சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா இன்னைக்கு கடலூர்ல மாநாடு, கேப்டன் ஜெயிச்ச முதல் தொகுதி விருதாச்சலம், மீண்டும் ஜெயிச்சது ரிஷிவந்தியம். மொத்தம் 29 தொகுதிகளை 2011 நாம வெற்றி பெற்றோம். அதனால அது மாவட்ட செயலாளர்களுடைய விருப்பம். ஆனா யார் எங்க போட்டி போட போடுறாங்க இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியாது. அதான் நான் இன்னைக்கு சொல்ல முடியாதுங்க. ஏன் எப்படி கூட்டணி அமைய போகுது, எந்த கூட்டணியில தேமுதிக இடம் பிடிக்க போகுது, எத்தனை சீட்டு, யார் வேட்பாளர் என்பதை எல்லாம் இங்க இந்த நிமிஷம் நான் சொல்ல முடியாது. நிச்சயம் மாநாடு நெருங்கும் பொழுது கூட்டணி உறுதி செய்யப்பட்ட பிறகு தேமுதிக போட்டியிடும் எண்ணிக்கையும் தொகுதிகளும் அதற்கு பிறகு யார் வேட்பாளர் என்பதை தலைமை கழகம் அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு அறிவிக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் நான் உறுதியா சொல்றேன், தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி தான் மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதை இந்த நல்ல நாள்ல நான் உறுதியாக உங்க முன்னாடி சொல்ல கடமை.